ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயிர்மை ஆனதோ அத்தியாயம் 17. பத்மகலா தன் ஒரே மகளுக்கு நல்ல உடைகளை எடுத்து கொடுப்பார்தான். அதற்காக விதம் விதமாக விலை கூடின உடைகள் வாங்க மாட்டார். காரணம், ஆடம்பரமாக செலவு செய்வது ராஜேஷிற்கு பிடிக்காது. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்வது போக மீதி பணத்தை தன் குடும்பத்திற்கு அனுப்பிவிடுவார். அதனால் வசதியான வீட்டு பிள்ளைகளின் உடைகள் பற்றி யாத்விகாவிற்கு தெரியாது. பத்மகலா பணத்திலேயே பிறந்து செல்வ செழிப்பில் வளர்ந்து திளைத்தவள். ஆனால் யாத்விகா ஆரம்பம் முதலே நடுத்தர குடும்பமாக வளர்ந்து இல்லாத வீட்டில்தான் வாழ்ந்தாள். அந்த கடைக்குள் நுழைந்ததும் இவர்களை அமோகமாக வரவேற்றார் கடை முதலாளி. வாங்கம்மா, புது மாடல் சேலைகள் வந்திருக்கு, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் என்று நினைத்தேன் என்றார். பிறகு நிலவனும் வந்துவிட்டான். இது அவர்கள் பிளான். வீட்டில் இருந்து நீங்கள் மட்டும் வாங்க, நான் கடைக்கே வந்துடுறேன் என்றான். யாத்விகா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாள். கணவன் மனைவி இருவரும் தான் யாத்விகாவிற்கான உடைகளை தேர்ந்தெடுத்தார்கள். நிலவனும் 3 செட் சுடிதார் வாங்கி கொடுத்தான். யாத்விகா வேண்டாம் என மறுத்தபோது, யாத்வி, எனக்கு அத்தையை லேசாத்தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன். மேலும் நான் அதிகம் வேலையாட்களிடம்தான் வளர்ந்தேன். எப்படி இருந்தாலும் நீ என் அத்தை பெண், எங்கள் குடும்பத்து பெண். நானும் மலரவனும் சின்ன வயதிலேயே அம்மாவை கண்டு பயப்படுவோம். அவர்கள் பேச்சை மீறி இதுவரை நாங்கள் எதுவும் செய்தது இல்லை. அதனால் அம்மா உன்னை மனசு நோக பேசும்போது எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக இருந்து விடுவேன். சாரிம்மா என்றான் இயல்பான வருத்தத்தோடு. பரவாயில்லை மாமா. ஏய் மாமாவா? யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி தான் சொன்னாங்க. யார்? என்னையவா அப்படி கூப்பிட சொன்னாங்க என்று கேட்க, அவன் விழாவில் தன் முழங்கையால் இடித்த அவன் மனைவி, ரொம்ப ஆசைதான், வலி இது தொடச்சிக்குங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணு என்றாள். உங்கள் பெரிய அண்ணனை அப்படி கூப்பிட சொன்னாங்க. கூப்பிட்டியா என ஆர்வமாக அவன் கேட்க, அது எனக்கு பயமாக இருக்குது. அவங்க நின்று கூட பேச மாட்டாங்க, ஏன் பார்க்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி என்று அவள் சொல்ல, அது என்னவோ உண்மைதான் என்றவன் மனைவியுடன் சேர்ந்து அவளுக்கு நன்றாக இருக்கும் என்று தோன்றின அத்தனையும் வாங்கி கொடுத்தான். அன்று வாங்கிய பட்டுச்சேலை கட்டி லூஸ் ஹேர் விட்டு சென்டர்களை போட்டு தலை பின்னி மல்லிகைப்பூ வைத்து சாதாரண பவுடர் மட்டும் போட்டு பொட்டு வைத்து கீழே குங்குமத்தீற்றல். பாட்டி தன் கழுத்தில் போட்டிருந்த இரட்டை வட சங்கிலி அதை பேத்தி கழுத்தில் போட்டு இருந்தார். மலரவனும் நிலவனும் கோமலத்திற்கு பயந்து எப்பவும் போல தொழிலை பார்க்க போய்விட்டார்கள். முகிலன் தான் பெண் வீட்டு சார்பாக வருவான் என்று நினைத்திருந்தாள் கோமலம். ஆனால் 2 நாள் முன்பே முகிலன் பெரியசாமிக்கு ஃபோன் செய்து, ஐயா, நான் வர முடியாது, நீங்களே பொறுப்பாக நின்று பேசி முடிங்க, மாப்பிள்ளை வீட்டார் கேட்டதை செய்து விடுவோம் என்றான். அவரும், தம்பி முகிலா, ஏதோ பெரியவன் என்ற முறையில் சொல்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. இப்போ பாரு, உன் அத்தை மகளுக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்தபோது எல்லாரும் முதலில் உன்னைத்தான் கேட்குறாங்க. ஏன் யோகவல்லி கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையுது என்று தான் கேட்கிறார்கள். ஏன் நானும் உன் பாட்டிக்கிட்ட அப்படித்தான் கேட்டேன். அப்புறம்தான் தெரிந்தது அந்த பொண்ணுக்கு இப்போ தான் 18 வயசு முடியுதாம். உனக்கும் அதுக்கும் வயசு வித்தியாசம் கூட என்று. இனியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க தம்பி என்றார். மற்ற வம்பு பேசும் உறவுக்காரர்கள் என்றால் முகிலன் பட்டன பேசி விடுவான்தான். இவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. எனவே நாசுக்காக சிரித்தபடி விட்டுவிட்டான். 10 மணிக்கு வருவதாக சொன்ன மாப்பிள்ளை வீட்டார் மணி 12 ஆகியும் வரலை. யோகவல்லி பாட்டிக்கு பயம் அடி வயிற்றில் மூண்டது. கோமலவல்லி சட்டமாக ஹால் சோஃபாவில் அமர்ந்து மாமியாரை ஏளனமாக பார்த்து கொண்டு இருந்தார். 1 மணி நேரமாக பெரியசாமிக்கு யாத்விகா ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள். ஃபோன் எடுக்கவே இல்லை. இதை கேட்டதுமே பாட்டிக்கு மயக்கமே வந்துவிட்டது போல் இருந்தது. ஆனால் விடாப்பிடியாக இருந்தார். பெரியசாமி 12 மணிக்கு வந்தார். அவர் மட்டும் வருவதை கண்ட பாட்டி, என்ன பெரியசாமி நீ மட்டும் வர்ற, மாப்பிள்ளை வீட்டார் எங்கே என்று கேட்க, அத்தை, யாரோ நம்ம பொண்ணுக்கு ஜாதகத்தில் தோஷம், மாங்கல்ய பலம் இல்லை, அவளை கட்டினவன் 1 வருஷம் கூட இருக்க மாட்டான் என்று மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட சொல்லி இருக்கிறார்கள். அதை மறைக்கத்தான் பொண்ணுக்கு ஜாதகம் எழுதலை என்று பொய் சொல்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மை இல்லை
யாரோ பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவங்க கேட்கலை. உண்மை இல்லைனா யோகவல்லி பாட்டி தன் மூத்த பேரனுக்கே பேத்தியை கட்ட வேண்டியது தானே. எதுக்காக வெளியே மாப்பிள்ளை தேடணும்? இந்த உண்மை தெரிந்ததால் தான் உங்கள் மருமகள் தன் மகனுக்கு இந்த பெண்ணை கட்டளை. எங்கள் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு சண்டை போடுறாங்க. முன்பே அவங்க ஜாதகம் இல்லை என்றதுமே தயங்கினாங்க. நான் தான் பத்மகலா மகளுக்கு ஜாதகம் எழுதுச்சா என்ன என்றே இந்த பெண்ணுக்கு தெரியலை. அவள் புருஷன் வீட்டு பக்கம் ஜாதகம் என்ற பழக்கமே இல்லை போல. அதுதான் ஜாதகம் இல்லை என்று சொல்லித்தான் சம்மதித்தாங்க. இப்போ யாரோ கிளப்பிவிட்ட புரளியில் இப்படி ஆகிப்போச்சு என்றார். பாட்டி பாட்டி என்று யாத்விகா கத்திய பிறகுதான் மற்றவர்களுக்கு ஐயோ என்னாச்சு என்று பதறி பாட்டியை பார்க்க அவர் மயங்கி இருந்தார். அதை பார்த்த கோமலவல்லி, அடடா மாமியார் போயிருச்சு போல, விட்டது தொல்லை. இந்த குட்டியை காரியம் முடியவும் விரட்டி விடலாம். அதன் பிறகு யாரும் கேட்டால் அவள் அப்பா வீட்டார் கூட்டி போய் விட்டதாக சொல்லிவிடலாம். ரொம்ப நல்லது, ஒரே கல்லில் 2 மாங்காய். மாமியார் தொல்லையும் இல்லை, இந்த சனியனையும் விரட்டி விடலாம் என்று குதூகலமாக இருந்தார். தண்ணி தெளித்ததும் பாட்டி அசையவில்லை என்றதும் பெரியசாமி தான் வந்த ஆட்டோவில் பாட்டியை ஏற்றி யாத்விகாவையும் அருக்காணியையும் ஏற்றிக்கொண்டு போகும்போதே முகிலனுக்கு ஃபோன் அடித்து ஒரே வார்த்தையில் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் என்றதும் அவன் எப்பவும் போகும் மருத்துவமனை பெயரை சொன்னவன் அடுத்த நிமிடமே கிளம்பிவிட்டான். பாட்டியை டாக்டர் பார்த்து கொண்டு இருக்கும்போது முகிலன் வந்துவிட்டான். பாட்டியை பரிசோதித்த டாக்டர் ஏதோ அதிர்ச்சியில் பிரஷர் ஏறிவிட்டது என்றவர் மருத்துவம் பார்த்தார். முகிலன் பெரியசாமியை பார்க்க அவர் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார். பெண்ணுக்கு ஜாதகம் இல்லை என்ற விஷயம் பாட்டி நீங்கள் வேறு யாருக்கு தெரியும் என்று கேட்க, தெரியலையேப்பா, ஆனாலும் பத்மகலா மகள் வந்திருப்பது நம்ம சொந்தங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அது கூட நான் சொல்லித்தான் தெரியும். அவங்க யாரும் இப்படி புரளியை கிளப்புறவங்க கிடையாது. இது யாரோட வேலைன்னு தெரியலையே. இது உண்மை இல்லை, பொய்யின்னா அவங்க உன்னைத்தான் கை காட்டுறாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதால தான் உனக்கு கட்டாமல் வெளியே மாப்பிள்ளை பார்க்குறதா சொல்கிறாங்க என்றார். இவன் திடுக்கிட்டு போனான். என்னையா பேசுகிறீங்க? அது சின்ன குருத்து. என் வயசு என்ன, அது வயசு என்ன? வயசு தெரியாமல் பேசுகிறவங்களை என்ன பண்ணுறது என்றவன் தன் பிடரியை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டான். ஏதோ யோசனையில் நிமிர்ந்து பார்க்க அங்கே நின்ற யாத்விகா கண்ணில் பட, இது அந்த பொண்ணா? அவன் கண்கள் அவனை அறியாமல் அவளை அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்தது. ரொம்ப உயரமும் இல்லை, குட்டையும் இல்லை, சற்று பூசின உடம்பு இல்லை. இல்லை 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 இப்போத்தான் கொஞ்சம் தோல் மினுமினுப்பாக வெயிட் போட்டிருக்கா. நல்ல முடி, மாநிறத்தை தாண்டிய நிறம், பெரிய கண்கள், மூக்கும் முடியுமாக அழகாக இருந்தாள். கலா சேலை கட்டி அவன் பார்த்த ஞாபகம் இல்லை. பாவம், இவளுக்கு வந்த சோதனை கண்டிப்பாக இது என் அம்மா வேலையாகத்தான் இருக்கும் என்றவன் ஜாதகம் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறவங்களா பாருங்கய்யா என்றான். பிறகு 2 மணி நேரம் கழித்து வாடகை காரில் பாட்டியை சமாதானப்படுத்தி தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தான். மாமியார் வந்து இறங்கி மெல்ல ஊர்ந்து போவதை கண்ட கோமலம், ஏண்டி தெய்வான, பாயாசத்தில் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம். ஏன் உங்கள் அப்பா வீட்டு சொத்து குறைஞ்சிருமுன்னு போடலையா? எனக்கு இன்னைக்கு குளுன்னு இருக்குது. ஏதாவது ஸ்வீட் செய்யி சாப்பிடலாம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடலாம். அது தன்னோட பவுசு தெரியாமல் கிடந்து அல்லாடுதுக. ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்க. தருத்தரம் போகுமா? அதிர்ஷ்ட கழுதை மேய்க்க ஏதோ தெரியாமல் வந்துட்டோம். 2 மாதம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். திரும்ப பையை தூக்கிக்கிட்டு ரயிலை பிடிச்சி ஊர் பக்கம் போனோமான்னு இல்லாமல் அதை விட்டுட்டு திரும்ப பாட்டியும் பேத்தியும் கல்யாணம் காது குத்துன்னு பேசினா இதை விட மோசமாக ஊர் பேசும்படி செய்து விடுவேன். இப்போவும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. என் புருஷன் வீட்டு மானம் வெளியே போகிறத நான் விரும்பலை. இப்போ ஏதோ மாப்பிள்ளை வீட்டாருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். இத்தோடு இந்த கல்யாணம் காட்சி பண்ணுற வேலையை நினப்ப விட்டுட்டு பையை தூக்கி பேத்திக்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுங்க. அப்போ தான் உங்கள்
செத்துப்போன மகளோட மானம் இத்தனை வருடம் கழித்தும் சந்தி சிரிக்காது. இல்லைனா உங்கள் மகள் யாரை கூட்டிக்கிட்டு போனா அப்படி இப்படி என்று ஊராரும் உறவும் கூடி கூடி பேசும்படி ஆகிவிடும். ஆமாம், சொல்லிவிட்டேன். நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இவ பெரியப்பனை மிரட்டின பிறகும் இத்தனை வருடம் கழித்து இவ இங்கே எந்த தைரியத்தில் வந்தா? நான் உசுரோடு இருக்க மாட்டேன்னு நினச்சி வந்தாளா? சரி, ஏதோ வந்தது வந்தா. 2 மாதம் உட்காந்து இருக்கிற பழசு பட்டையை தின்னுட்டு போகாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எங்கே முடிந்தால் பண்ணி காட்டுங்க. எப்பவும் சொல்கிறேன், என்னை எதிர்த்து உங்களால் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனானப்பட்ட குடும்பத்து பிள்ளைகளுக்கே கல்யாணம் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ அப்பன் யார், எவர், எந்த ஊர் யாருக்கு தெரியும்? இவ சொல்கிறதெல்லாம் உண்மை என்று நம்ப நாங்கள் என்ன இழிச்சவாயங்களா? உன் பாட்டி தான் வயசானவங்க, புரியாமல் நடந்துக்கிறாங்க. நீ யோசிக்க மாட்டியா என்றார்.